ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் எ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமும் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒர்க்கில் ஒரு 50% ஈஸியாக ஆகிற மாதிரி ஒரு சீக்ரெட் ட்ரிக் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு 10 டிப்ஸ் இருக்குது. அந்த 10 டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இயர்லி ஸ்டார்ட் அட்வான்டேஜ். இது என்னன்னா, காலையில வந்து சீக்கிரமா கொஞ்சம் எழுந்து, நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுனால, நமக்கு அந்த ஒர்க் வந்து சீக்கிரமாவே முடியும். அதுவும் இல்லாம டைம் ரொம்ப கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இது ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வீடியோல நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? இது வந்து ஒரு 5:30 போல எழுந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நிஜமா சொல்றேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய ஒர்க் பண்ணேன் நானு. ரொம்ப டென்ஷன் இல்லாம, ரொம்ப வந்து ரிலாக்ஸா இருந்துச்சு மைண்டே. இதுக்கு முன்ன காலையில எழுந்திருப்பேன். ஆனா ஒரு 6 மணி, ஒரு 6:30 மணி அந்த மாதிரி எழுந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 5:30 போலவே எழுந்துட்டேனா, ரொம்ப காமா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. அதனால டக்கு டக்குன்னு வந்து கிச்சன் கிளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. அந்த கிச்சன் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு மேல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுவும் இப்ப பசங்களுக்கு லீவுன்றதுனால லேட்டா எழுந்து, லேட்டா தான் எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா இன்னைக்கு காலையில எழுந்ததுனால ரொம்ப டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. முக்கியமா காலையிலேயே வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிச்சன்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதனால நீங்களும் இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் வந்து இத சொல்றேன். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டபுள் குக்கிங் ட்ரிக். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கேன். காலையில இட்லி, தோசைக்கு ஏதாவது நீங்க வந்து செய்ய போறீங்கன்னு சொன்னா, சாம்பாரா செஞ்சீங்கன்னா, அத வந்து லஞ்சுக்கும் வந்து அதையே வச்சுட்டு, லஞ்சுக்கு மட்டும் வந்து சாப்பாடு மட்டும் வெடிச்சா போதும் மதியம். அப்படி இல்ல காலையில வந்து நீங்க இட்லி, தோசைக்கு சட்னி ஏதாவது செய்ய போறீங்கன்னு சொன்னா, அத நைட்டு டின்னருக்கும் சேர்த்து செஞ்சுட்டீங்கன்னா, நைட்டு வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒர்க்கும் கம்மியாகும். பிளஸ் டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மல்டி யூஸ் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நானும் நெறைய டைம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவேன். என்னன்னா, இப்போ லஞ்சுக்கு வந்து சாம்பார் பிளஸ் கீரை பொரியல், இல்ல பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பருப்பு சேர்த்து தான் நான் வந்து செய்வேன். சரிங்களா? அப்போ பருப்பு சேர்த்து செய்யணும் அப்படின்னும் பொழுது, சாம்பாருக்கு தனியா பருப்பு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்கு தனியா பருப்பு வேக வச்சுட்டு, அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் சாம்பாருக்கு வந்து பருப்பு போடுறேன் இல்லைங்களா? அது கூடவே வந்து பொரியலுக்கும் சேர்த்து போட்டுட்டேன்னாக்கா, சாம்பாருக்கு தனியா கொஞ்சம் எடுத்து பொரியலுக்கு தனியா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுல வந்து மீதி இருக்கிறதுல சாம்பார் செஞ்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பா. இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதேபோல கார குழம்பு வைக்க போறீங்கன்னு சொன்னாக்கா, நான் பருப்பு சேர்த்து செய்றேன். நான் வந்து பொரியல்ல. ஆனா சில பேர் தேங்காய் போட்டு செய்வாங்க. ஸோ நீங்க வந்து கார குழம்பெல்லாம் செய்ய போறீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து தேங்காய் யூஸ் ஆகும் இல்லீங்களா? அப்போ தேங்காய் அரைக்க போறீங்கன்னு சொன்னா, கொஞ்சமா இதுக்கு பொரியலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, மீதி வந்து கார குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து ரொம்பவே டைம் சேவ் ஆகும். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 4த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கிளீன் ஆஸ் யூ கோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே கிச்சன் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க கையோட. இப்ப ஏதாவது சாம்பார் வச்சிருக்கீங்க, இல்ல சாப்பாடு வெந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சும்மா நம்ம வந்து டைம் வேஸ்ட் தான் பண்ணியிருப்போம். ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், இல்ல டிவில ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லாம கிச்சன்ல கையோட வந்து எல்லா வேலையும் முடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா சிங்க்ல வந்து பாத்திரம் இருக்கும். அத வாஷ் பண்ணுங்க. கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்காம இருக்கும். அத வந்து எடுத்துட்டு போய் வைங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம். அத எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறி. அதையும் எடுத்துட்டு போயிட்டு கையோட வச்சுருங்க. இப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு குக்கிங் வேலையும் முடிஞ்சிரும். கிச்சனுக்கு தனியா நம்ம வந்து டைம் ஒதுக்கி கிளீன் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. நீங்க குக்கிங் முடிக்கும் பொழுதே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, கிச்சனும் கிளீனு, குக்கிங்கும் ஃபினிஷு. இத நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 5த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கிளட்டர் ஃப்ரீ ரூல்ஸ். இது என்னன்னா, தேவையில்லாத ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இது எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா, இப்பவும் வந்து நான் நெறைய வந்து சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ, தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ப கிளீன் பண்ணி கையோட போடுறதுனால, நமக்கு வந்து கிச்சனும் ரொம்ப மெஸ்ஸி ஆகாம இருக்கும். ஸ்பேஸ் ஃபுல்லா வந்து அடைச்சுட்டு இல்லாம, நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்கும். நீட்டா இருக்கும் கிச்சன் பார்க்கவே. ஓகேங்களா? இதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணி, தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வந்து கையோட எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் 6த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நைட் பிஃபோர் பிளானிங்.
நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்னலாம் வேலை பண்ண போறோமோ, அதுக்கு வந்து ஒரு சின்ன பிளானிங் வச்சுக்கோங்க. ஆ அதேபோல வந்து நாளைக்கு லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்ல என்னென்ன இருக்கு, அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன செய்யலான்றத பிளான் பண்ணிக்கோங்க. என்ன வெஜிடபிள் இருக்கோ, அதன்படி வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். முக்கியமா வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டோன்றதுனால மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிக்கும். இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுனால நமக்கும் வந்து டைம் சேவ் ஆகும். டென்ஷன் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் 7த் டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா, குயிக் ஸ்டோரேஜ் ஹேக். நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொன்ன மாதிரி, காலையில ஏதாவது பொரியல் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து அதுக்கான காய்கறிலாம் வந்து அதுக்கு முந்த நாள் நைட்டே வந்து கட் பண்ணி அழகா வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல கீரைலாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம். ஸோ கீரை பொரியல் செய்ய போறீங்க, இல்ல கீரை குழம்பு வைக்க போறீங்கன்னா, அத வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா, காலையில எழுந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அதே போல தான் கார குழம்புக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டேவே வந்து நீங்க உடைச்சு அத கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாக்கா, ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்பவும் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான்னு வச்சுக்கோங்க. இந்த பொரியலுக்குலாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியா போடணும், காய்கறிலாம். உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், டிவி பார்க்கும்பொழுது ஆகட்டும், இல்ல சீரியல் ஏதாவது பார்க்குறேன்னா, அப்ப வந்து எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுப்பேன் நைட்டே. கண்டிப்பா நீங்க இத வந்து ஃபாலோ பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 8த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஃபேமிலி நம்பர் கிட்ட ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. சரிங்களா? குட்டீஸ் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேலை குடுத்தா செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட சில ஒர்க்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா வயசானவங்கலாம் இருக்காங்கன்னு சொன்னா வீட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. பூண்டு உரிச்சு குடுக்கறதாகட்டும், அப்புறம் கீரை கிள்ளி குடுக்கறது, காய்கறி கட் பண்ணி குடுக்கறது அப்படின்னு நெறைய வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம்ல வந்து நான் என் பாட்டிய வந்து ரொம்ப மிஸ் பண்றேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப அவங்க இல்ல. அதே போல தான் எங்க அம்மாவும். எங்க அம்மாக்கு நான் நெறைய வேல வைக்க மாட்டேன். ஏன்னா கால் வலி வரும்ன்றதுனால, எங்க வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உட்காந்து செய்ய முடியிற சில ஹெல்ப்லாம் எனக்கு வந்து செஞ்சு குடுக்கும்பொழுது, சீக்கிரமாவே குக்கிங் வேல வந்து முடிஞ்சிரும் எனக்கு. அதனால வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க தயக்கமே படாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 9த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கிறது. இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொன்னா, "இது என்ன கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒர்க்க நம்ம முடிச்சுருவோம். ஆனா ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே நமக்கு, "ஐயோ! இத வேற செய்யணுமா?" அப்படின்னும் பொழுது, நம்மளுக்கு அந்த ஒர்க் மேல இருக்கிற ஒரு ஃபோக்கஸ் இல்லாம போயிடும். அது வந்து கொஞ்சம் அரைகுறையா தான் முடியும். ஸோ ஒர்க் பண்ணும்பொழுது நீங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவா யோசிச்சு, நீங்க அந்த ஒர்க்க வந்து முடிச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, ஈஸியா இப்படி தூசி தட்டுற மாதிரி நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 10த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டூ நாட் எய்ம் பெர்ஃபெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் தான் ஆகும். டிப்ரஷன் ஆவீங்க. இப்ப என்ன தெரியுமா? வீடு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிளீனாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இருக்காதுங்க. அதுவும் முக்கியமா கிட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா, அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ முடியாத ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கிறதுனால, நமக்கு தான் வந்து டிப்ரஷன் அதிகமாகும். ஐயோ! நம்மனால கிளீனா வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பெர்ஃபெக்ட்டா ஒரு வேலைய வந்து நம்ம முடிக்கலனா கூட பரவால்ல. சும்மா நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேலோட்டமா முடிச்சாலும் ஓகே தான். சரிங்களா? அதனால பெர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. நான் காலையில எழுந்ததுக்கான ரிசல்ட் என்ன தெரியுமா? இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இதுதான் சொல்லுவேன். இதுதான் எனக்கு வந்து ப்ரூஃப்ன்னே சொல்லுவேன். இதுதான் ப்ரூஃபே. ஏன்னா, இது வந்து என்னோட குலதெய்வம் கோவிலு, முனீஸ்வரன் கோவில். சரிங்களா? நான் எல்லா கோவிலுக்கும் போலனாலும், மந்த்லி ஒன்ஸ் இந்த கோவிலுக்கு கன்ஃபார்மா வந்துருவேன். ஆனா, காலையில வந்ததா சரித்திரமே இல்ல. ஏன்னா, காலையில வந்து லேட்டா எழுறதுனால, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, எல்லாம் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள, எப்படியும் சாயந்தரம் ஆயிடும். ஆனா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து காலையில வரேன். அவ்ளோ பீஸ்ஃபுல்லா, அவ்ளோ ரிலாக்ஸா இருந்துச்சு. காலையில அந்த கோவில பார்க்கறதுக்கு. முக்கியமா வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்ச் எல்லாமே எங்களுக்கு கோவில்ல தான். ஸோ, அந்த நாளே வந்து ரொம்ப ஹேப்பியா போச்சு. ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சுங்க. முக்கியமா சொல்லப்போனோம்னா, நமக்கு எப்ப தெரியுமா டென்ஷன் ஆகும்? லேட்டா எழுந்துட்டு நெறைய ஒர்க் இருக்கும் பொழுது, நம்மளால டைமுக்கு செய்ய முடியலையே அப்படின்ற பட்சத்துல தான் மத்தவங்க மேல வந்து டென்ஷன் ஆகுவோம்.
ஆனா அன்னைக்கு டே ஃபுல்லா நான் வந்து யார்கிட்டயுமே டென்ஷன் ஆகல. ஆ தம்பி, நானு, அப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தோம். பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கா லீவுக்கு. நானும் பையனும் தான் அங்க இறங்கி வந்துட்டுருக்குறோம். அதனால காலையில நீங்க எழுந்து கொஞ்சமாவது நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கு. நல்ல பாசிட்டிவா இருக்கு. நல்ல எனர்ஜியா இருக்கு. அந்த டே ஃபுல்லாவே வந்து ஹேப்பியா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.